இன்று 3 ஆண்டுகளுக்கு பிறகு ராஜா தனது நாடான இந்தியாவுக்கு திரும்புகிறான். மேலும் தனது அன்புக்குரியவர்களை சந்திக்கப் போகிற மகிழ்ச்சியுடன் உள்ளுக்குள் உற்சாகமாக இருந்தான். அவன் வந்ததை கூட அவன் குடும்பத்தாருக்கு தெரிவிக்கவில்லை. ஏனென்றால் அவன் அவர்களை ஆச்சரியப்படுத்த விரும்பினான். வேலைக்காக அமெரிக்கா சென்றான். ஆனால் இந்த 3 வருடங்களில் திரும்ப முடியவில்லை. விமான நிலையத்தில் இறங்கிய ராஜா கடைசியாக தன் மனைவி இந்திராவிடம் பேசிய போது, சில நாட்களாக தன் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை என்று அவள் சொன்னதை அவன் நினைக்க ஆரம்பித்தான். ஒருவேளை அம்மாவுக்கு நகர காற்று பிடிக்கவில்லையோ, அதனால்தான் சில நாட்கள் கிராமத்தில் வசிக்க சென்றுள்ளார். சில காலம் சாந்தி அத்தை வீட்டில் வாடகைக்கு அறை எடுத்துள்ளார். ராஜா தன் அம்மா அப்பாவை கூடிய விரைவில் சந்திக்க விரும்பினான். அதனால் ஏர்போர்ட்டில் இறங்கியவுடன் டாக்ஸி பிடித்து மனைவியை சந்திக்காமல் நேராக கிராமத்திற்கு சென்றான். கிராமத்தை அடைந்து டாக்ஸியை விட்டு இறங்கியவுடன் அந்த ஊர் மண்ணின் இனிய மனம் அவனை ஈர்க்க ஆரம்பித்தது. அவரது குழந்தை பருவம் ஒரு திரைப்படம் போல அவர் கண்முன் தோன்றியது. சாந்தி அத்தின் வீட்டிற்கு செல்லும் போது கிராமத்தின் ஒவ்வொரு தெருவையும் ஒவ்வொரு மூலை முடுக்கையும் கவனமாக கவனித்துக் கொண்டிருந்தான். என் பெற்றோருடன் அங்கு கழித்த பொன்னான தருணங்களை நினைவு கூர்ந்தேன். சாந்தி அத்தியின் வீட்டை அடைந்த ராஜா அத்தையின் முகத்தில் அவனை பார்த்தவுடனே புன்னகை பரவியது. ஹே அத்தை, எப்படி இருக்கிறீர்கள்? நான் நலமாக இருக்கிறேன் மகனே. நீ எப்படி இருக்கிறாய்? நான் நலமாக இருக்கிறேன் அத்தை. சொல்லிக்கொண்டே ராஜா அங்கும் இங்கும் பார்க்க ஆரம்பித்தான். அவன் கண்கள் பெற்றோரை தேடின. அப்போது சாந்தி அத்தை, என்ன நடந்தது ராஜா? யாரை தேடுகிறாய்? அப்போது ராஜா சொல்ல ஆரம்பித்தான். அத்தை, எங்க அம்மா அப்பா, அவரை சந்தித்து நீண்ட நாட்கள் ஆகிறது. அவர்களை அழைப்பீர்களா? ராஜா சொன்னதை கேட்டு ஆச்சரியப்பட்டாள் சாந்தி. அத்தை, என்ன பேசுகிறாய் மகனே? உன் அம்மாவை சந்தித்து இத்தனை வருடங்கள் ஆகிறது. இதை கேட்ட ராஜாவின் முகம் வாடி மெல்லிய புன்னகையுடன் சொன்னான். ஆனால் அத்தை, அம்மா அப்பா இந்த கிராமத்தில் உங்கள் வீட்டில் தங்கியிருந்தார் இல்லையா? இல்லை ராஜா. மகனே, உனக்கு ஏதோ தவறான புரிதல் இருந்திருக்கும். உங்க அம்மா அப்பா ரொம்ப நாளா இங்க வரவே இல்லை. இதை கேட்ட விஜய்க்கு சிந்தனை வந்தது. பின்னர் ராஜா அவரை வெளியே அழைத்து சென்று கிராமத்தில் உள்ள மற்றவர்களிடம் விசாரித்தார். ஆனால் அவர்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. என்ன இருந்தாலும் அம்மா அப்பா எங்கே? இதை நினைத்து மனைவியிடம் போனில் அழைத்தான். அவரை அழைத்து கேட்க முயன்ற போது மனைவியின் போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. பலமுறை முயன்றாலும் போன் சுவிட்ச் ஆஃப் ஆகவே இருந்தது. சோர்ந்து போன ராஜா மீண்டும் டாக்ஸியில் அமர்ந்து தன் நகரத்தை நோக்கி புறப்பட்டார். ராஜா மிகவும் வருத்தமடைந்ததை பார்த்து டாக்ஸி டிரைவர் அவனுடைய பிரச்சனைக்கான காரணத்தை அறிய விரும்பினான். ராஜாவிடம் முழு விஷயத்தையும் சொன்னார். அவர்கள் நகரத்தை அடைந்தவுடன் டாக்ஸி டிரைவர் அம்மன் கோவிலுக்கு வெளியே காரை நிறுத்தி, ஐயா, இந்த கோவில் மிகவும் பிரபலமானது. இந்த கோவிலில் தலை வணங்கி எதை கேட்டாலும் அந்த ஆசை நிறைவேறும் என்பது ஐதீகம். டாக்ஸி டிரைவரிடம் இதை கேட்ட ராஜா அந்த கோவிலுக்கு வணங்க சென்றார். கோவிலில் பிரார்த்தனை செய்துவிட்டு கோவில் முற்றத்தில் மக்கள் கூட்டம் கூடியிருப்பதை கண்டார். ஏனில் அங்கு சிலர் பிரசாதம் விநியோகம் செய்து கொண்டிருந்ததால் பல ஏழைகள் அங்கிருந்து பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது ராஜாவின் பார்வை ஒரு முதியவர் மீது விழுந்தது. அந்த நபர் அழுக்கு உடையில் தாடியும் நகங்களும் வளர்த்திருந்தன. அவரால் நடக்கவே முடியவில்லை. கூட்டத்தில் நுழைந்து பிரசாதத்தை எடுக்க முயன்றார். ஆனால் உள்ளே நுழைய முடியவில்லை. அந்த பிரபலமான முதியவர் மீண்டும் மீண்டும் முயன்றார். ஆனால் கூட்டத்தில் நிற்க முடியவில்லை. ஆனால் எப்படியோ முயற்சி செய்து பிரசாதத்தை வாங்குவதற்குள் முடிந்துவிட்டது. அந்த முதியவர் விரக்தியுடன் சோர்ந்து அமர்ந்திருந்தார். ராஜாவுக்கு அந்த முதியவர் மீது மிகவும் பரிதாபம். ஓடி வந்து அவர் தோளில் கை வைத்து ஐயா என்றார். நீ கவலைப்படாதே, நான் உனக்கு உணவு கொண்டு வருகிறேன். இப்படி சொல்லி சாப்பாடு எடுக்க ஆரம்பித்த ராஜாவுக்கு திடீரென அதிர்ச்சி. அந்த முதியவருடன் தன் தந்தையின் ஒரு பார்வையை கண்டான். போகும்போது சட்டென்று நின்ற அந்த முதியவரை உன்னிப்பாக பார்த்தான். அழுக்கு உடையில் இருந்த அந்த முதியவர் வேறு யாரும் அல்ல, அவருடைய தந்தை ராகவேந்திரன் தான் என்பதை கண்டு அவர் திகைத்தார். அவருடைய கண்கள் மட்டுமே முகத்தில் ஆழமாக பதிந்திருந்தது. உடல் வெறும் எலும்புக்கூடாகவே எஞ்சியிருந்தது. ராஜாவுக்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை. திணறிய குரலில், அப்பா, இங்கேயா? இந்த நிலைக்கு எப்படி வந்தாய்? மேலும் எங்கு சென்றாய்? உன்னை எங்கும் தேடினேன். இவ்வாறு கூறி தந்தையை கட்டிப்பிடித்தான் ராஜா. ஆனால் ராகவேந்திரன் அவனை உலுக்கி, இப்போது என்னிடமிருந்து என்ன பெற வந்தாய்? அல்லது உங்கள் பெற்றோர் உயிருடன் இருக்கிறார்களா அல்லது இறந்து விட்டார்கள் என்று பார்க்க வந்தாயா? அப்போது ராஜா, இல்லை அப்பா, அப்படி சொல்லாதே. உன் நிலை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. அப்போது ராகவேந்திரன் வெறுக்கத்தக்க கண்களுடன் அவனை பார்த்து, ஒப்புக்கொள், எங்கள் நிலையை பற்றி உங்களுக்கு தெரியாது. ஆனால் இங்கு வந்து கிட்டத்தட்ட 3 மாதங்கள் கடந்துவிட்டன. நீ தினமும் உன் மனைவி வீட்டிற்கு அழைக்கும் போது எங்களை பற்றி உன் மனைவியிடம் கேட்க வேண்டும் என்று நீ நினைக்கவில்லையா? இல்லை அப்பா, அது அப்படி இல்லை. இந்திராவிடம் உன்னை பற்றி கேட்டபோது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என்று சொன்னாள். அதனால்தான் கிராமத்தின் சுத்தமான காற்று இருப்பதால் அங்கு தங்குவதற்கு மிகவும் ஆர்வமாக இருந்ததால் இருவரையும் சில நாட்கள் கிராமத்திற்கு அனுப்பினேன். நானும் அவளிடம் கேட்டேன், அம்மா அப்பா கிராமத்தில் எப்படி வாழ்கிறார்? ஏனென்றால் இப்போது கிராமத்து வீடு விற்றுவிட்டது. அதனால் இந்திரா என்னிடம் சொன்னாள், நீங்கள் அத்தை வீட்டில் வாடகைக்கு வாழ்கிறீர்கள் என்று. இப்படியெல்லாம் அவள் என்னிடம் சொன்னதால் நானும் நம்பினேன். என்னை மன்னியுங்கள் அப்பா. விஜய் அப்பாவின் கால்களை பிடித்து கொண்டு, அப்பா, அம்மா எங்கே என்று கேட்க ஆரம்பித்தான். பின்னர் ராகவேந்திரன்
ராஜாவுடன் சாவித்திரி அடைந்தார். கோவிலுக்கு வெளியே நடைபாதையில் விரிக்கப்பட்ட பழைய தாளில் அமர்ந்திருந்தாள். ராகவேந்திரனுக்காக காத்திருந்தார். அவளை பார்த்தவுடனே ராஜாவின் கண்களில் நீர் வழிய ராஜா கண்ணீர் குரலில் சொன்னான், அம்மா. சத்தம் கேட்டு சாவித்திரியின் கண்கள் சட்டென்று ராஜாவை பார்க்க ஆரம்பித்தது. அவனை பார்த்தவுடனே கோபமாக சொன்னாள், நீ எங்களை என்ன செய்ய வந்தாய்? இங்கிருந்து போ. அப்போது ராஜா அழுது கொண்டே தன் தாயிடம், இந்த மதிப்பற்ற மகனை ஒரு முறை மன்னித்து விடு அம்மா. நான் உன்னை இப்படி ஒரு நிலையில் பார்ப்பேன் என்று நினைக்கவில்லை. ஆனால் அம்மா, இன்று நான் சத்தியம் செய்கிறேன், உங்கள் ஒவ்வொரு பிரச்சனையும் நான் கணக்கில் எடுத்துக்கொள்கிறேன். அம்மா, இந்திராவை நம்பி உங்கள் இருவரையும் அவளிடம் ஒப்படைத்து விட்டு நான் வெளிநாடு சென்றது என்னுடைய தப்புதான். அது என் தப்பு, ஆனால் எனக்கு தெரியாது. அப்பா, நான் உங்களை இங்கு சந்திக்கும் போது நீங்களே யோசியுங்கள். உங்கள் ராஜா எப்போதாவது உங்களுக்கு இப்படி செய்ய முடியுமா? உங்கள் நிலையை பார்த்து நான் என்ன பாடுபடுகிறேன் என்று எனக்கு மட்டுமே தெரியும். இவ்வாறு கூறிவிட்டு ராஜா தன் தாயை கட்டிப்பிடித்து கதறி அழ ஆரம்பித்தான். ராஜா தன் அம்மாவையும் அப்பாவையும் டாக்ஸியில் உட்கார வைத்து நல்ல ஹோட்டலுக்கு அழைத்து சென்றான். அங்கேயே அவர்களுக்கு முழு உணவை வழங்கினார். அங்கேயே அவர்கள் தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்தான். இவ்வளவு ஆடம்பரமான ஹோட்டலை பார்த்து ராகவேந்திரன் சாவித்திரியும் ஆச்சரியப்பட்டார்கள். அப்போது ராஜா, அம்மா அப்பா, நீங்கள் இங்கே வசதியாக இருங்கள். எல்லாம் சரியாகும் போது நான் உங்களை வீட்டிற்கு அழைத்து செல்கிறேன். முதலில் முழு கதையும் சொல்லுங்கள். அப்பொழுதுதான் இந்திரா என்னிடமிருந்து எப்படி மறைத்திருக்கிறாள் என்பதை நானும் அறிவேன். மகனே, நான் என்ன சொல்ல? நீ போன பிறகு 4-5 மாதங்களாக என் மருமகளின் நடத்தை மிகவும் நன்றாக இருந்தது. நாங்கள் எங்களை மிகவும் அதிர்ஷ்டசாலியாக கருதி இத்தகைய மருமகள் கிடைத்ததற்கு ஒவ்வொரு நொடியும் கடவுளுக்கு நன்றி செலுத்தினோம். பிறகு உன் மாமியார் இந்திராவிற்கு அடிக்கடி போன் செய்ய ஆரம்பித்தாள். நாள் முழுவதும் அவள் அம்மாவிடம் போனில் பேசிக் கொண்டிருப்பாள். அதிலிருந்து அனைத்து வேலைகளும் என் தலையில் விழுந்தது. பிறகு ராகவேந்திரன், மகனே, இந்திரா தினமும் எங்களிடம் தவறாக நடந்து கொள்வாள். உன் அம்மா ஏதாவது சொன்னால் வீட்டில் குழப்பத்தை ஏற்படுத்துவாள். ஒரு நாள் காலையில் நாங்கள் தூங்கி எழுந்தபோது மருமகளை வீட்டில் காணவில்லை. வீடு முழுக்க தேடினோம், ஆனால் அவள் எங்கும் இல்லை. மருமகளுக்கு போன் செய்தோம், அவள் போனை கூட எடுக்கவில்லை. ஏதேனும் அசம்பாவிதம் நிகழ்ந்து விடுமோ என்ற அச்சத்தில் எங்கள் இதயம் நடுங்கியது. மதியம் அவள் வீடு திரும்பியதுதான் எங்களுக்கு உயிர் வந்தது. அவளை பார்த்தோம். அவள் கையில் ஒரு பெரிய பை இருந்தது. நாங்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டோம். நாங்கள் அவரிடம் எதுவும் கேட்கும் முன் அவளுடைய அம்மா உள்ளே வந்தாள். உடனே இந்திரா எங்களிடம் கூறினாள், நீங்கள் இப்போதே உங்கள் பொருட்கள் உங்கள் அறையிலிருந்து வெளியே எடுங்கள். அனைத்தையும் ஸ்டோர் ரூமில் வையுங்கள். இன்றிலிருந்து நீங்கள் ஹாலில் தான் படுக்க வேண்டும். ஏனென்றால் இன்றிலிருந்து என் அம்மா இந்த வீட்டில் தான் இருப்பாள். என்ன சொல்கிறாய் மருமகளே? சமீப காலமாக இப்படித்தானே தூங்குகிறோம். உங்கள் அம்மா கொஞ்ச நாள் தானே இருப்பாங்க. அப்பனா ஒரு காரியம் செய், உன் அம்மாவும் சாவித்திரியும் ரூமுக்குள் கட்டிலில் தூங்கட்டும். நான் இங்கேயே ஹாலில் தூங்கிக் கொள்கிறேன். ராகவேந்திரன் சொன்னபோது இந்திரா சொன்னாள், நான் எப்போ சொன்னேன் என் அம்மா இங்கு கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க என்று? இது அவளுடைய வீடு. அவள் இனி எப்போதும் இங்கேயே தான் இருப்பாள். நான் உங்களுக்கு என்ன சொன்னேனோ அதை நீங்க செய்யுங்க. இந்திரா கோபமாக சொன்னாள். அப்போது ராகவேந்திரன், மருமகளே, சாவித்திரிக்கு உடல்நிலை சரியில்லை என்பது உனக்கு தெரியும். அவளுக்கு முதுகு வலி அதிகம். தரையில் அவளால் படுக்க முடியாது. அதெல்லாம் தெரியாது. சீக்கிரம் அறையை காலி செய். மற்றபடி இந்த வீட்டின் கதவுகள் எப்பொழுதும் திறந்திருக்கும். உங்கள் வேண்டிய ஏற்பாடுகளை நீங்களே பார்க்கலாம். மருமகள் இந்திராவின் வார்த்தைகளை கேட்டதும் சாவித்திரி மிகவும் மோசமாக உணர்ந்தார். அவள் கோபமாக, ராஜாவுக்கு போன் பண்ணு, நான் அவனிடம் பேச வேண்டும். மேலும் ராஜா, மகனே, இந்த சம்பவம் நடந்த பிறகு நாங்கள் உங்களுக்கு எத்தனை முறை அழைத்தோம். ஆனால் ஒரு முறை கூட நீ எங்கள் அழைப்பிற்கு பதிலளிக்கவில்லை. என்னுடன் பேச வேண்டும் என்று நீ கருதவில்லை. இதை கேட்டு ராஜா ஆச்சரியப்பட்டு சொன்னான், ஆனால் அம்மா அப்பா, உங்களிடமிருந்து எனக்கு எந்த ஒரு அழைப்பும் வரவில்லை. அட ஆமா, என் போன் நம்பர் மாறி போச்சுன்னு இந்திராவிடம் சொல்லி இதையும் உங்களுக்கு தெரியப்படுத்த சொன்னேன். அப்போது ராகவேந்திரன் சொன்னார், ஆனால் மகனே, மருமகள் இதை பற்றி எங்களிடம் எதுவும் சொல்லவில்லை. நாங்கள் உன்னை பற்றி தப்பாக நினைத்திருந்தோம். நீயும் மாறிவிட்டாய், எங்களை புறக்கணித்தாய் என்று. அப்போது சாவித்ரி, மகனே, இதை என் மருமகளிடம் ஒரு முறை சொல்லியிருந்தேன். தயவு செய்து ராஜா என்னிடம் ஒரு முறை பேச சொல்லு. அப்போது இந்திரா, என் கணவர் போனை எடுக்கவில்லை. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ராஜாவுக்கு போன் பண்ணி பேசுவீர்களா? அவர் வேலைக்காக அங்கு சென்றுள்ளார், ஓய்வெடுக்க அல்ல. எப்படியும் அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் சம்மதத்துடன் தான் என் அம்மாவை இங்கே அழைத்து வந்திருக்கிறேன். ஆமாம் அப்பா, இதை இந்திரா என்னிடம் கூறினாள். அம்மாவை நம் வீட்டிற்கு அழைத்து வருவதாக சொன்னாள். அண்ணனும் அண்ணியும் அவள் அம்மாவை சரியாக கவனிக்காததால் அவர்களுடன் சண்டையிட்டு அழைத்து வந்தேன் என்று கூறினாள். ஆனால் அப்பா, இந்திரா உங்களை உங்கள் அறையை விட்டு வெளியேற்றுகிறாள் என்று எனக்கு தெரிந்திருந்தால் இதை நான் அவளுக்கு ஒருபோதும் அனுமதித்திருக்க மாட்டேன். அப்போது ராகவேந்திரன் ஈரமான கண்களுடன், மகனே, எங்கள் மருமகள் எங்களை சாப்பாட்டிற்கு வேறு வழியில்லாத சூழ்நிலையில் ஆளாக்கிவிட்டாள் என்று தொடங்கினார். 2 சப்பாத்தி தான் சாப்பிட வேண்டும் என்றாள். மருமகளின் வார்த்தையை கேட்டாக வேண்டும் என்று முடிவு செய்திருந்தோம். அமைதியாக கேட்க வேண்டும். மகனே, ஒரு நாள் உன் அம்மாவுக்கு காய்ச்சல் இருந்தது. நான் அவருக்கு சேவை செய்வதில் மும்பரமாக இருந்தேன். முடியாமலேயே அம்மா வீட்டு வேலையெல்லாம் செய்தாள். ஒரு நாள் இந்திரா சொன்னாள், என் அக்கா மாமா வீட்டுக்கு வருகிறார்கள், ஆகையால் இன்னைக்கு நல்லா சமைக்க வேண்டும். அப்போ நான் சொன்னேன், நீ என்ன கொடுமையான மருமகள்! மாமியார் உடம்பு சரியில்லை என்று பார்க்க முடியவில்லையா?
நீ அவருக்கு சேவை செய்ய வேண்டும் என்று தோணவில்லையா? மாறாக அவளுக்கு வேலையை சொல்கிறாய். அருகில் இருந்த சம்மந்தியிடம் மருந்து எடுத்து வாருங்கள் என்று சொல்ல ஆரம்பித்தேன். மருந்து சாப்பிட்டால் வலி சற்று கம்மியாகும் என்று. உடனே சம்மந்தி, வலி கம்மியானாலும் இல்லை என்றாலும் வீட்டு வேலைகளை செய்ய வேண்டியதுதான். எனவே மகனே, இதை சம்மந்தியிடம் கேட்டு நான் மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன். நான் கோபமாக சொன்னேன், நீயும் ஒரு பெண்தானே? என் மனைவியின் வழியை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்று என் மனைவியை வீட்டு வேலை எதுவும் செய்ய மாட்டாள். அப்போது சாவித்ரி, மகனே, அதற்கு பிறகு இந்திரா மற்றும் சம்மந்தி இருவரும் ஒன்றாக வந்து தினமும் வேலை விஷயங்களை சொல்வார்கள். மருமகள் எங்களுக்கு சாப்பாடு கொடுப்பதை கூட நிறுத்திவிட்டாள். எப்படியோ நானோ உன் அப்பாவோ கிச்சனுக்கு போய் எங்களுக்கான சாப்பாடை சமைத்து சாப்பிட்டு விடுவோம். அதற்கு மருமகள் கத்துவாள். ஒரு நாள் மருமகள் வீட்டில் விருந்துக்கு ஏற்பாடு செய்தாள். அவளுடைய நண்பர்கள் பலர் வீட்டில் இருந்தனர். அன்று மருமகள் சமையல் அறையில் 15 பேருக்கு உணவு சமைத்து கொடுக்க வேண்டும் என்று கூறிவிட்டு உன் தந்தையிடம் கொஞ்சம் பணம் கொடுத்து சந்தையிலிருந்து பொருட்களை வாங்கி வருமாறு அனுப்பி வைத்தாள். அப்படி என்னை சமையல் வேலையில் வைத்தாள். உணவு தயாரானதும் எங்கள் இருவரையும் அனைவருக்கும் பரிமாற சொன்னார். சம்பந்திய மருமகளும் விருந்தினர்களுடன் சீட்டு விளையாடுவதில் மும்பரமாக இருந்தனர். அனைவரும் வெடித்து சிரித்தனர். எனக்கு உடம்பு சரியில்லை என்பதற்காக அதிக வேலைகள் நடைபெறவில்லை. இதையெல்லாம் பார்த்து உன் அப்பாவின் கோபம் கொதித்தது. சாப்பாடு அனைத்தையும் எடுத்து தரையில் போட்டார். இதையெல்லாம் பார்த்த மருமகள் சிலிர்த்து போனாள். அவள் கோபம் வானத்தை அடைந்து கத்தினாள். நீங்கள் என் நண்பர்களுக்கு முன்னால் என்னை அவமானப்படுத்த உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? இன்னொரு பக்கம் சம்மந்தி மருமகளை தூண்டிவிட்டு, மகளே இந்திரா, நீதான் இவர்களை வீட்டில் இரக்கமில்லாமல் உட்கார வைத்திருக்கிறாய். ஏன் இவர்களை தூக்கி எறியக்கூடாது? ஆமா அம்மா, நீ சரியாக சொன்னாய். நான் அவர்களை வீட்டில் வைத்து அவர்களுக்கு ஒரு உதவி செய்கிறேன். இப்படித்தான் என் தயவை திருப்பி கொடுக்கிறார்கள். உங்கள் பொருட்களை விரைவாக சேகரித்து இங்கிருந்து வெளியேறுங்கள். இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சாவித்ரி கருதி அழ ஆரம்பித்தாள். அவள் சொன்னாள், மகனே, உனக்கு தெரியாது, மதியம் எங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டாள் மருமகள். நாங்கள் எங்கு சொல்வோம்? கிராமத்து வீடு கூட நம்மிடம் இல்லையே. சாலையில் வந்திருந்தோம். என் உடல்நிலை ஏற்கனவே மோசமாக இருந்தது. அவமான புயலை எதிர்கொண்டு உன் தந்தையும் நோய்வாய்ப்பட தொடங்கினார். சிறிது நேரம் கழித்து அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. நாங்க எங்கு செல்வோம்? எப்படி சாப்பிடுவது? அப்படியே இந்த கோவிலுக்கு வெளியே வந்து அமர்ந்தோம். ஆனால் எப்படி எங்களை அடைந்தாய் மகனே? சாவித்திரியின் வேண்டுகோளின் பேரில் ராஜா சொன்னான், அம்மா, உங்க எல்லாரையும் வீட்டை விட்டு துரத்திட்டு. இந்திரா சொன்னாள், நீங்கள் அனைவரும் சாந்தி அத்தின் ஊருக்கு சென்று விட்டீர்கள் என்று சொன்னாள். சில நாட்களுக்கு பிறகு அம்மா அப்பாவின் அழைப்பு ஏன் வரவில்லை என்று நான் அவளிடம் கேட்டபோது, உங்கள் தொலைபேசி வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது என்று சொன்னாள். மேலும் நீங்கள் கிராம மக்களுடன் புனித யாத்திரை சென்றிருக்கிறீர்கள், இதனால் உங்களுடன் பேச முடியாது என்றும் சொன்னாள். எனக்கும் கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது. ஏனென்றால் நீ யாத்திரை சென்றிருந்தால் கண்டிப்பாக ஒரு முறை என்னிடம் பேசியிருப்பாய். சொல்லாமல் இப்படி போக மாட்டார்கள். அதனால்தான் என் வேலையை சீக்கிரம் முடித்துவிட்டு இந்தியா வந்தேன். நான் உங்கள் மேல் மிகவும் அன்பு வைத்திருக்கிறேன் அம்மா அப்பா என்று அழுதான். உங்களை பற்றி நான் மிகவும் கவலைப்பட்டேன். அதனால் தலை குனிந்து இங்கே நிற்கிறேன். மேலும் உங்களை இப்படிப்பட்ட நிலையில் கண்டேன். ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இப்போது எனக்கு எல்லாம் தெரியும். இப்போது அந்த கொடூர பெண்ணுக்கு விருந்து கொடுக்க வேண்டிய நேரம் இது. என்னுடைய தகுதியை அவனிடம் காட்டாவிட்டால் நானும் உன் மகன் அல்ல. இவ்வாறு கூறிவிட்டு ராஜா தன் வீட்டிற்கு திரும்பினான். ராஜா வீட்டை அடைந்தவுடன் இந்திரா மற்றும் அவள் அம்மா இருவரும் தேநீர் மற்றும் சிற்றுண்டிகளை ரசித்துக் கொண்டு அமர்ந்திருந்ததை கண்டேன். அதே சமயம் இந்திராவின் அம்மா, மகளே இந்திரா, உன் மாமியாரையும் மாமனாரையும் இங்கிருந்து துரத்தி விட்டாய். ஆனால் ஒரு முறை பார்க்க வேண்டும். எங்கே போனார்கள்? என்ன செய்கிறார்கள்? இந்த எல்லா செய்திகளையும் அந்த கிழடுகள் மருமகனுக்கு தெரிவித்தால் என்ன நடக்கும்? ஏய் அம்மா, என்ன பேசுகிறாய்? அவர்களுக்கு இப்போது மகனின் போன் நம்பர் கூட தெரியாது. அப்ப எப்படி கூப்பிடுவார்கள்? உறுதியாக தெரியும், எப்படியும் அவர் வருகைக்கு இன்னும் நீண்ட காலம் இருக்கிறது. அதற்குள் இருவரும் சொர்க்கம் சென்று விடுவார்கள். இப்படிப்பட்ட நிலையில் எத்தனை நாட்கள் வாழ்வார்கள் என்று இந்திரா சிரித்துக் கொண்டே சொன்னாள். அப்போது இந்திராவின் அம்மா, ஆனால் மகளே, மருமகன் கேட்டால் என்ன சொல்வாய்? அப்போது இந்திரா சொன்னாள், அம்மா, உங்கள் மருமகன் இந்தியா திரும்புவதற்குள் நீங்கள் எதையாவது நினைப்பீர்கள். இப்போது வாழ்க்கை அனுபவிங்கள். இதை பேசிக்கொண்டு இருவரும் சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தனர். அதனால்தான் ராஜா அவன் உள்ளே வந்து அவர்களை பார்த்ததும் இந்திராவின் முகம் வெளியேறி போய் நின்றது. ஏய், என்ன நடந்தது மகளே? ஏன் சென்ட் வாசனை வந்தது? சொல்லிக்கொண்டே இந்திராவின் அம்மா கதவை நோக்கி பார்த்தாள். சரியாக ராஜா அங்கே நின்று கொண்டிருந்தான். தங்கள் பேச்சை ராஜா கேட்டு விட்டானோ என்று இருவரும் மனதிற்குள் யோசித்துக் கொண்டிருந்தனர். அதே சமயம் ராஜா சிரித்தபடி சொன்னான், பாரு, என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டாய் இல்லையா? நான் உன்னை ஆச்சரியப்படுத்த விரும்பினேன். அதான் உனக்கு தெரியாமல் வந்தேன். ராஜா சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்டு இந்திராவுக்கும் அவள் அம்மாவுக்கும் அப்பொழுதுதான் உயிரே வந்தது. இப்போது ராஜா அவர்கள் சொல்வதை கேட்கவில்லை என்பதில் உறுதியாக இருந்தார்கள். சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு ராஜா இந்திராவிடம் வந்து, இந்திரா, ஒரு நல்ல செய்தி. இனி உன்னை என்னுடன் வெளிநாட்டுக்கு அழைத்துச் செல்கிறேன். உன் விசாவையும் முடித்து விட்டேன். 2 நாட்களில் அமெரிக்கா புறப்படுவோம். தாயும் தந்தையும் யாத்திரை சென்றுள்ளனர். அதனால் அவங்க இப்போ வர முடியாது. வரும்போது நானே பேசி இங்க இருக்க ஏற்பாடு பண்றேன். இப்போது நீ விரைவாக உன் பேக்கிங்கை தொடங்கு. இந்த விஷயங்களை கேட்டு இந்திரா உற்சாகம் அடைந்தாள். மகிழ்ச்சியின் காரணமாக அவள் பாதங்கள் துள்ளி குதித்தன.
அப்போது இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த இந்திராவின் அம்மா வருத்தத்துடன் சொன்னாள். இந்திரா, மகளே, நீ வெளிநாடு செல்ல நினைக்கிறாய். ஆனால் யோசித்து பாரு, எனக்கு என்ன நடக்கும்? பாரு அம்மா, உன்னை வைத்து இத்தனை நாள் சேவித்தேன். இப்போது நீ அண்ணனிடம் போ. தன் மகள் வீட்டில் இத்தனை நாட்கள் யாராவது இருப்பார்களா? அவரிடம் மன்னிப்பு கேளு. இப்போது உங்களால் நான் வெளிநாடு செல்வதை நிறுத்த முடியாது. வெளிநாடு செல்ல நான் எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா? மற்றும் இப்போது வாய்ப்பு கிடைத்து இருப்பதால் இந்த வாய்ப்பை கைவிட மாட்டேன். மகளின் வாயில் இருந்து இந்த விஷயங்களை கேட்டு அவளது தாயார் ஆச்சரியப்பட்டார். அடுத்த நாளே தன் தாயை வீட்டை விட்டு அனுப்பிவிட்டு மகிழ்ச்சியுடன் வெளிநாடு செல்ல தயாராகிவிட்டார். மறுநாள் இருவரும் விமான நிலையம் அடைந்தார்கள். ராஜா அவளை பிளைட்டில் உட்கார வைத்து, நீ இங்கேயே உட்காரு, 2 நிமிடத்தில் வருகிறேன். ஆனால் விமானம் புறப்படும் நேரமாகியும் ராஜா இன்னும் திரும்பவில்லை. இந்திரா பதட்டத்துடன் தன் கைபேசியை ஃபையில் இருந்து எடுத்து பார்த்தாள். அதற்கு மேல் ஒரு பேப்பர் இருந்தது. அந்த பேப்பரை திறந்து பார்த்தபோது அதில் எழுதியிருந்தது, வெளிநாட்டில் போய் சந்தோஷமாக வாழு. ஒரு நபரை தனிமையாகவும் ஆதரவற்றவாகவும் விட்டுவிடுவது என்றால் என்னவென்று இப்போது உனக்கு தெரியுமா? என் பெற்றோரை வீட்டை விட்டு வெளியே தள்ளியது. அவர்களுக்கு வீட்டுக்கு வீடு தடுமாற வேண்டிய கட்டாயம். அவர்களை ரத்த கண்ணீரில் அழ வைத்தார். இனி நீயும் வெளிநாட்டில் போய் பிச்சை எடு. நீ பிச்சை எடுத்து பணம் சேகரித்த பிறகு திரும்பி வா. மேலும் இங்கு வந்து உன் தாயுடன் இரு. ஏனென்றால் இப்போது எனக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த கடிதத்தை இந்திரா படிக்கும் நேரத்தில் விமானம் புறப்பட்டு விட்டது. விமானம் புறப்பட்டதும் தன் உயிர் போய்விட்டது போல் உணர்ந்தாள். வெளிநாட்டில் வசிக்கும் ஆசையால் தன் மாமியாரை விட்டொழிக்க விரும்பினாள். இந்த ஆசையால் தன் தாயை நிர்கதியாக விட்டு சென்றாள். இன்று இந்திரா வெளிநாட்டில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பின்னடைவையும் சந்தித்து தனது செயலுக்காக வருந்தினாள். ஏனென்றால் இன்று அவள் தன் வேலையில் மோசமாக சிக்கிக் கொண்டாள். இங்கே ராகவேந்திரன் மற்றும் சாவித்ரியின் 50 வயது திருமண ஆண்டு விழாவில் ராஜா அவர்களுக்கு ஒரு பெரிய ஆடம்பரமான பிளாட் வாங்கி ஹோட்டலில் இருந்து நேராக இந்த பிளாட்டுக்கு அழைத்து சென்றார். மேலும் சொன்னார், அம்மா, அப்பா, உங்களுக்கு 50வது திருமண நாள் வாழ்த்துக்கள். இனி உங்களை யாராலும் உங்கள் வீட்டிலிருந்து வெளியேற்ற முடியாது. ஏனெனில் இந்த வீடு உங்கள் பெயரில் உள்ளது. மகனின் அதீத அன்பை கண்டு ராகவேந்திரன் கண்ணீருடன், மகனே, தயவு செய்து எங்களை மன்னியுங்கள். நாங்கள் உன்னை மிகவும் தவறாக புரிந்து கொண்டோம். இன்று மூவரின் கண்களிலும் ஆனந்த கண்ணீர். சிறிது நேரம் கழித்து இந்திராவின் அழைப்பு வந்தது ராஜாவுக்கு. ஆனால் ராஜா தன் அழைப்பை துண்டித்து விட்டான். பல முறை அழைத்தாள். ஆனால் ராஜா அதை கண்டுகொள்ளவில்லை. பின்னர் ராகவேந்திரன் கேட்டபோது ராஜா இந்திராவின் செயலுக்காக அவளை இவ்வாறு தண்டித்தார் என்பதை பற்றி அனைத்தையும் அவரிடம் கூறினான். சிறிது நேரம் கழித்து இந்திரா மீண்டும் அழைத்தாள். ராகவேந்திரன் தொலைபேசி எடுத்தார். இந்திரா அங்கிருந்து அழுகிறாள். ஒரு குரல் வந்தது. பின்னர் கெஞ்சலாக, மாமா என்றாள். தயவு செய்து என்னை மன்னிக்கவும். நான் உங்களுக்கு நிறைய கெட்ட காரியங்கள் செய்தேன். இதனால் ராஜா என்னை தனியாக விட்டுவிட்டார். அவர் என்னுடன் எல்லா உறவுகளையும் முடித்துக் கொண்டார். நீங்களே அவருக்கு ஒரு விஷயத்தை விளக்குங்கள். இன்று முதல் உங்களை எந்த பிரச்சனையும் சந்திக்க விட மாட்டேன் என்று சத்தியம் செய்கிறேன். இதை இந்திரா சொன்னதும் ராகவேந்திரன் மற்றும் சாவித்திரியின் உள்ளம் உருகியது. இந்திராவின் வருகைக்கு ஏற்பாடு செய்யுமாறு மகடன் கேட்டுக்கொண்டார். 2 நாள் கழித்து வீட்டிற்கு வந்தாள் இந்திரா. அவரது மாமனார் மற்றும் மாமியார் காலடியில் கீழே விழுந்து மன்னிப்பு கேட்டாள். மேலும் அவருக்கு நன்றாக சேவை செய்ய ஆரம்பித்தாள். இன்று ஒரு மகன் உலகிற்கு முன்னுதாரணமாக இருந்தான். நாட்கள் ஓடின. ஒரு நாள் இந்திராவின் தாய் வீட்டிற்கு வந்தபோது அவரது உடைமைகள் அனைத்தும் ஸ்டோர் ரூமுக்கு மாற்றப்பட்டிருப்பதை கண்டார். அந்த அறையில் அவருக்கு இடமில்லை. ஏனென்றால் அந்த அறையில் அவருடைய மருமகனின் தந்தை ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். இத்துடன் இந்த கதை முடிவடைகிறது. கதை பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஸ்டோரி வேணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.